ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவோட வந்திருக்கேன். அதாவது வீட்லேயே எப்படி ப்ரோட்டீன் பவுடர் நம்ம செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும், வெயிட் கெயினில் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதை தாண்டி குழந்தையிலேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக கூட எடுத்துக்கலாம். 1 மந்த்துக்கு தேவையான பவுடர் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ டேபிளில் இருக்குது. வாங்க என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். 250 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 250 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 250 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் பிஸ்தா எடுத்திருக்கேன், 100 கிராம் ஜியா சீட்ஸ் எடுத்திருக்கேன், 100 கிராம் பூசணி விதை, 100 கிராம் கேஷ்யூ நட் அதாவது முந்திரி, 100 கிராம் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன், 100 கிராம் சப்ஜா சீட்ஸ், 100 கிராம் வாட்டர்மெலன் சீட்ஸ், 100 கிராம் சூரியகாந்தி விதை சன்ஃப்ளவர் சீட். ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இதுவும் பாதாம் பிசின், உடம்புக்கு நல்லது, ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் இதுவும் ஆப்ஷன் தான். 20 கிராம் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் க்ரீம்னஸ்க்காகவும் ப்ரோட்டீனுக்காகவும் இதுவும் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா நட்ஸையுமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும், லாங் லைஃப் வரும். ஒரு மாதம் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஈரப்பதம் வந்து அவ்வளோவா லைஃப் வராது. ஹீட்டை ரெடியூஸ் பண்ண ஒரு தட்டில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஃபேனில் காய வைப்போம். இப்போ இதை நான் அரைக்கிறதுக்கு வந்து மாவு மிஷினுக்கு வந்திருக்கேன். நீங்கள் வந்து நல்ல மிக்ஸி இருந்ததுன்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மாவு மிஷினில் அரைச்சா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி வந்து கட்டியாக ஆகாது. அரைச்சிட்டு வந்த இந்த மாவை ஒரு ஷீட் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரூமோட டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இதை லாக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம 1 மந்த் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு மில்க் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 ml. இது கொக்கோ பவுடர், இதுவும் ஆப்ஷன் தான். பசங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து டீஸ்பூன் 3 டீஸ்பூன் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 50 கிராம்ஸ் வரும், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 கிராம்ஸ் வர மாதிரி கொக்கோ பவுடர். ஓகேங்களா? ரொம்ப போட்டோம்னா கசக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணல. பட் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அப்படி ஆட் பண்ணி குடிக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சத்து மாவு மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி ரா ஃப்ளேவராக இருக்குது. இன்னும் ஏலக்காய் கொஞ்சம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாகவே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஹோம் மேட் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதோட எக்ஸாக்ட் அளவு பார்த்தீங்கன்னா 1650 கிராம் வருது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நம்ம 50 கிராம் எடுத்தாலே போதும், ஒரு மாதத்துக்கு வந்துடும். ஸோ சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோம் மேட் ப்ரோட்டீன் கிடச்சிருச்சு. இப்போ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, இதெல்லாம் காஸ்ட்லின்னு சொல்லுவீங்க. பட் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னா எக்கு சிக்கனை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றப்ப கார்போஹைட்ரேட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். பட் ப்ரோட்டீன் வரும்போது கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ரெண்டாவது, நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ஹெல்த்தியான ஃபுட்டு, செலவும் கம்மியாக வரும். ஓகே, இப்போ நம்ம இதோட கேலரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கேலரி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட்டு இதில் நிறைய ப்ரோட்டீன் கவர் ஆகுது. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் குட் ஃபேட்ஸ் இருக்குது. மூணாவது விஷயம் தேவையான கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. இதை தாண்டி இப்போ நம்ம ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பயோட்டின் வேணும், அதே மாதிரி கொலாஜன் வேணும். இந்த ரெண்டுமே இதில் ஹையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல் டைப் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் அத்தனை வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கவர் ஆகிறதுனால இட்ஸ் அ ஹெல்த்தி பேக்கேஜ். இதோட டோட்டல் கேலரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 9649 கேலரிஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 375 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும், 541 கிராம்ஸ் கார்ப்ஸும், 664 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் வருது. இதில் கொஞ்சம் ஹை வால்யூம் ஃபேட்டு தான் இருக்குது, ஏன்னா நம்ம நட்ஸ் அண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோம். பட் இது குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட். ஒமேகா 3 அதிகமாக இருக்குது இதில். ஓகேங்களா? குட் ஃபேட்டி ஆசிட். ஆனால் இப்போ நம்ம த்ரூ அவுட் த டே நம்ம மெயிலை ஆர்கனைஸ் பண்ணும்போது இதில் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு அடுத்தடுத்து நம்ம எடுக்க போகிற மீலில் வந்து கொஞ்சம் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். த்ரூ அவுட் த டேயில் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேலரி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. நீங்கள் பார்த்தது என்ன, வெறும் 200 ml மில்க்கு, அதில் நம்ம ஒரு 50 கிராமுக்கு தான் வந்து இந்த பவுடரை போட்டோம். அதுலேயே இவ்வளோ கேலரிஸ் வருது. ஸோ உங்கள் கேலரிஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி கேலரிஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாளில் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா
அழகாக கேலரிஸையும் மேனேஜ் பண்ணிடலாம், உங்களோட நியூட்ரிஷன் வேல்யூவையும் பேலன்ஸ் பண்ணிடலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குறைக்கும் போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு கற்றுக்குவீங்க. யார் லாஸ் இருக்காது, ஃபேஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டல் ஆகாது. ஓகே, ஹெல்த்தியாக இருக்கலாம். குறிப்பாக லூஸ் ஸ்கின் வராது. ஓகேங்களா, நல்ல ஹை ப்ரோட்டீன் கொடுத்து நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணி குறைக்கும் போது லூஸ் ஸ்கின் வராது. ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட காஸ்ட் வந்து நான் கால்குலேட் பண்ணல, நான் மொத்தமாக வாங்கினதுனால. நீங்கள் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க அளவெல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ காஸ்ட் வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாம். இதை வச்சே நிறையா ரெசிபிஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதெல்லாம் அப்கமிங் டேஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அதை கொடுக்கலாம். உங்களோட ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.